மந்திரியில இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து பேச்சாளர்கள் இருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. பழைய ட்வீட் ஏதோ பேசினது, ஏதோ ஒன்னு சொன்னது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது வேற வாயி, இது நார வாயி. நான் எதுவுமே டிலீட் பண்ணாம இருக்கேன். எல்லாமே என்னுடைய சோசியல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. என்ன மனுஷன் 2013-14 கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருந்தது? 380 ரூபாய். அப்போ 380 ரூபாய் அவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ அதிகமா இருக்கு, அவ்வளோ உயர்ந்திருக்கு. தெருவா இதே மினிஸ்டர்ஸ் வந்து கேஸ் சிலிண்டர் மடியில வச்சுட்டு போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு கேஸ் விலை என்ன இருக்கு, எவ்வளோ உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துல நீங்க பாருங்க, சிலிண்டர் பத்தி பேசுறது யாரு? தன்னுடைய ஒரு விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர். என்னடா இது, என்னம்மா இது? நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்ல ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுறது இல்ல. யார சொல்றான்? நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. இல்லையா? எத்தனை பேர் எனக்கு எதிராக, எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வந்து அவங்க வாக்கு அளிச்சிருவாங்க, உங்களுக்கு செருப்பாலேயே அடிச்சிருக்கணும். தடுப்ப கட்டிலே அடிச்சு அனுப்புவோம் நாங்க வந்து. என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும். அப்ப இவன் எல்லா இடத்துல பிச்சை வாங்கி இருக்கா. அந்த பிச்சைக்காரன் நான் அழுகுறாருல ஒற்று. நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏன் அவ்வளவு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? குஷ்பு பேசினா அவ்வளவு பயமா? நீ பெரிய ஜார்ஜ் புட்டு மனுஷனே. ஆத்மார்த்தல உட்கார்ந்து பரதேசிக்கு பேச்சப்பா. ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா, தைரியமா பேசுவா. எனக்கு புதுச்சேரியில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு நாட்களாக அவங்களுடைய செயல்பாடுகளும் கேள்விக்குறி ஆகுது இல்லையா? இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க? ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா, இல்ல ஒரு பெண்ணாக கேக்குறீங்களா? ஒரு தைரியமா பேசுவா. இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி எதுக்காக கேக்குறீங்க? ஒரு பாஜக சார்பாக கேக்குறீங்களா, இல்ல ஒரு பெண்ணாக கேக்குறீங்களா? நீ எல்லாம் ஒரு மனுஷன் விடு. நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும், நீங்க ஒரு திசை திருப்பதற்கான ஒரு வேலை செய்யறதுக்கும் குஷ்பு இங்க உட்கார்ல. அந்த ஆள் என்ன சொன்ன? நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. ஏன் சொன்ன? நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில போடுறதுக்கும். என்ன நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வர? எதுவுமே புரியல. 3500 கிலோகிராம் 2000 கோடி வர்த் ட்ரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் உங்க கட்சிக்காரனுக்கு கிட்ட இருந்து. தமிழ்நாடு கஞ்சா நாடு ஆயிடுச்சுங்க. குஜராத்ல இருந்து வருதுங்க. குஜராத்ல இருந்து போர்ட்ல இருந்து வருதுங்க போதை பொருள். ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பேசுறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்ல. பாஜக எம்பியின் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக போராடாமல் குத்தாட்டம் போடும் பாஜக தேசிய மகளிர் அணி உறுப்பினர் குஷ்புவின் காணொளி. மக்களுக்கு என்னது செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சுட்டு வரோம், அது மட்டும் சொல்லுங்களேன். குஷ்பு எப்பவுமே நேரடியா தான் பேசுவா. சுத்தி வலிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுத்தி வலிச்சு பேசுற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது. நல்ல மனுஷன்டா. யாருன்னா? நான் தான்டா. அரசியல் நாகரிகம், மேடை நாகரிகம், தைரியமா பேசக்கூடிய விஷயங்கள் முன்னு வச்சு தைரியமா பேசணும். இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் கலைஞர். அது நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஆனா நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். இது என் பொண்ணுங்க, பைத்தியங்க. பெண்களின் வளர்ச்சி என்பது முன்னேறி வரும் சூழ்நிலையில் பெண்கள் முக்கிய பொறுப்புகளிலும் திகழ நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க போனால் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாரி சக்தி வந்தன் அபியான், நாரி சக்தி வந்தன் அபியான் அப்படிங்கிறது நம்முடைய மத்திய அரசு திட்டம். அதன் வாயிலா வந்து பெண்களுடைய வளர்ச்சியை வந்து உறுதி செய்யக்கூடிய இடத்துல பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறாரு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க.
மேடம் வந்து பாஜகவோட சாதனைகளை பட்டியலிட்டிருக்காங்க. அதில் இவங்க முதல்ல சொன்ன சாதனை வந்து நரி சக்தி அபியான். அதாவது அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன், அது உண்மையிலே அது நரி சக்தி அபியானா என்னன்னு தெரியல. அது கூகுளில் போட்டாலும் வரமாட்டேங்குது, கடல்லே இல்லையா, அது ஹிந்தி பேரா இருக்கு, அது தெரியல. இந்த திட்டத்தை வந்து இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா நரி சக்தி அபியான் அப்படின்றது வந்து பெண்களை முன்னேற்றம். நிஜமாவா சொல்றேன்? ஜெயிலுக்கு போயிட்டு அப்படிதானே சொல்லிக்கிறாங்க, நம்மளும் சொல்லுவோம் என்ன காசா பணமா அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ இல்லை எந்த மாநிலமாக இருக்கட்டும், இவங்க பெண்களை என்ன முன்னேற்றினாங்க அப்படின்றதுக்கு இவங்க எந்த சான்றும் கொடுக்கல, அதுக்கு எந்த டேட்டாவும் கொடுக்கல. பெண்களை முன்னேற்றம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். திட்டங்கள் சில வந்து சொல்ல விரும்புகிறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதில் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,18,00,000 கணக்குகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டி. நல்லா கேட்டுக்கோங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கு 12 வயசு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நாம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி மாதம் 1000 ரூபான்னு 21 வருஷத்துக்கு 1000 ரூபா கட்டணும். 21வது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்காரன் நம்மளுக்கு அந்த கட்டண அமௌண்ட் திருப்பி கொடுப்பான். இதுக்கு பேர் பாஜகவோட சாதனையா. என்னடா புத்தாட்டது? அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளே காசு போட்டு அந்த காசை நம்ம திருப்பி வாங்குறதுக்கு பேரு பாஜகவோட சாதனையா. கிழட்டு பயல செத்த பயல நார பயல மூஞ்சி மோரையும் வாழை உனக்கு அடிக்கும் செத்த பயல. எப்படி கலர் கலரா ரீல் சுத்துறாங்க பாத்தீங்களா? இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரையும். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? 3,18,00,000 கணக்குகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. கனகராஜனா, கடையை சீக்கிரம் மூடிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரக்கு சுருக்குன்னு தீர்ந்துருக்கோம், அதான் மூடிட்டீங்க. நாள் குறிச்சு கொடுத்து யாரு? கோவிந்தனாச்சே. கோவிந்தா, திருநெல்வேலி அல்வா பார்சல் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிட்டு. இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான். ஐயா ஐயோ ஐயோ. கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரண்யம்மா, குங்கும கோதைய, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வானை. காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. நீ நானும் ஓடிலாமா? அடி செருப்பால பண்ண பதிப்பையில அடே வாடி சக்லாட் நைட்ல. டேய், அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அச்சா யோ, என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திக்கிட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சல் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. இந்த இடத்துல ஒரு செட்டியாருக்கு வலி என்றால் ஒட்டுமொத்த செட்டியார் ஒன்னா திரண்டு வரணும். அப்பதான் நீ மானமுள்ள செட்டியார். உடம்புல செட்டியார் ரெண்டு ஓடிச்சா அப்படின்னா ஒரு செட்டியாருக்கு அடியில ஒட்டுமொத்த செட்டியார் எந்திரிச்சு வரணுமியா? Which is the national park in India? Narendra Modi. என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.